அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி 3 சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு விளக்கங்கள் நம்ம பார்த்துருவோம். என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம கற்றுக் கொடுப்பதனால மக்கள் சோம்பேறித்தனத்துக்கு உள்ளாயிடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குது, அதற்கு என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு விஷயம். மூன்றாவது பார்த்திங்கன்னா, இலக்குகளை நிர்ணயிப்பதில் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கோல், அதாவது எனக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு இதுக்காக நான் இந்த வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது இருப்பது நல்லதா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் நம்ம பார்த்துருவோம். இதில் முதல் விஷயம், லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் மனிதனை சோம்பேறித்தனமாக்குகிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 விஷயங்களை இதை தெரிந்து கொண்டால் இதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். முதல் விஷயம். ரெண்டாவது, லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸில் முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, இந்த இமேஜினேஷன், அதாவது கற்பனை திறன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, கற்பனை திறன் நிச்சயமாக பல மடங்கு வளருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உணர்தல்னு ஒரு திறன் இருக்கு இல்லையா? இப்போ நன்றி உணர்வு மாதிரி அந்த உணர்வுகள் அதிக அளவில் அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் வேலை செய்வதில் நம்ம தயாராகி விடுகிறோம். இது இரண்டாவது முக்கியமான விஷயம். நிறைய பேர்த்துக்கு உணர்வுகளை பற்றி அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. பேசிக்காக அந்த நன்றி உணர்வை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதே அவர்களுக்கு இந்த உணர்வின் முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த உணர்வுகள் தான் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் இன்னொரு வீடியோவில் நம்ம கிளியராக பார்ப்போம். அதற்கப்புறமா இந்த நம்ம ஒரு எண்ணம் வச்சுருக்கோம், அதை நோக்கிய தெளிவான சிந்தனை, அதை எப்பவுமே சிந்திக்கிறது, அதை அடைவது எப்படி அப்படிங்கிறது நம்ம முயற்சி செய்வது. இதில் என்னென்னா, நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கோம், நமக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறத முடிவு செய்துவிட்டு அந்த ஒரு இலக்கை நோக்கி நாம் நகர்கிறோம். இது எல்லாமே மனிதனுக்கு ஒரு அடிப்படையான ஸ்கில் தான், ஏற்கனவே இருக்கிறது தான். இதை இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நமக்கு அடிப்படையில் ஒரு எண்ணம் வருது, ஒரு ஆசை வருது, இதெல்லாம் நம்ம அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த உந்துதல் வருது. அது எல்லாத்தையும் நம்ம எண்ணத்தின் மூலமாகவோ செயல்களின் மூலமாகவோ நம்ம அடைந்து விடுகிறோம். அதற்கப்புறம் இன்னொரு விஷயத்தை அடைய நம்ம முயற்சி செய்கிறோம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது இயற்கையோட ஒரு முக்கியமான அம்சம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிரபஞ்சம்தான் அனைத்து பொருள்களாக பரிணமித்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இந்த பிரபஞ்சம்தான் அனைத்து உயிரினங்களாக இருக்கிறது, இந்த பிரபஞ்சம்தான் நம்மளாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். அப்போ இந்த பிரபஞ்சம் தனக்கு தேவையான அனைத்தையும் ஏதாவது ஒரு வழியின் மூலமாக அடைந்து தனது வாழ்நாளை நீட்டிக்கொண்டே வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இது எல்லாமே த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் எபிசோடில் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். அப்போ ஒருத்தர் சிம்பிளாக எனக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நான் அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் இந்த வளமான வாழ்க்கை வாழ்கிறாரு, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு அவர் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்காது. அந்த பணத்தை அவர் பெட்டரான வழியில் இன்வெஸ்ட் பண்ணுவார். நிறைய பொருட்களை தயாரிப்பதற்கு அது வாய்ப்பு நிறைய இருக்கும். அதில் நிறைய பேர் வேலை செய்வாங்க, அவர்களுக்கு அந்த பணம் நிச்சயம் உதவி செய்யும். இப்படி பல வழிகளில் அந்த பணத்தை பெருக்குவதற்கு இவர் முயற்சிப்பார். சும்மா வச்சுட்டு யாருமே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போது இவருக்கு நிறைய பொருள் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளை உற்பத்தி செய்யும் கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட் இவர் கொடுக்குறாரு. அந்த கம்பெனி நிறைய ப்ராஃபிட் வர்றதுனால அங்கே வேலை செய்யும் அனைத்து மக்களுக்கும் அது நிச்சயம் உதவிகரமாக இருக்கும். அப்படி நிறைய விஷயங்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போது தான் என்ன நினைக்கிறோமோ அதை ப்ராக்டிஸ் செஞ்சு நம்ம அடைந்து விட்டால் நமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானமாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் அடிப்படையை தவிர மனிதனை எந்த வகையிலையும் சோம்பேறித்தனப்படுத்துவதற்கோ இல்லை அவனுடைய திறமையை முடக்கி வைப்பதற்கோ இல்லை. இவனுடைய திறமை பல மடங்கு ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுவதற்கு இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, அடுத்தது, நான் எதை நினைச்சாலும் நடப்பதில்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. இதுக்கு அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் நம்ம புரிந்து கொண்டால் போதுமானது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு வருது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுது. இந்த 50,000 எண்ணங்களும் நடந்துருச்சுன்னா நமக்கு நிலைமை என்ன? இப்போ ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், உடனே அது நடந்து விட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு உருவாகிவிடும். அப்போது இந்த இயற்கையிலேயே எது நடக்க வேண்டும், எது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இது இயற்கையிலேயே இருக்குது. இப்போது எனக்கு ஏதாவது ஒரு எதிர்மறை எண்ணங்கள் உடனே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே நடந்துருச்சுன்னா நிலைமை என்ன? அப்போது நிறைய எண்ணங்கள் நடக்காமல் இருப்பது மிகவும் சிறந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரி, இதில் இன்னொரு ஆழமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மனதின் அலைச்சுழல் வேகம் இது எந்த அளவுக்கு குறைவாக இருக்கிறதோ
அப்பொழுது நம்ம சிந்தனை செய்தால் நிச்சயம் இது அரிய பல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அவங்க அந்த தியானத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எனக்கு இது தேவை, இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரிப்பீட்டடாக அந்த எண்ணத்தை அவர்கள் நினைத்து கொண்டிருந்தால் போதுமானது. அந்த எண்ண அலை பல மனிதர்கள் மேல் தாக்கத்தை ஏற்படுத்தி இவர்களுக்கு தேவையான அனைத்தும் நிகழக்கூடிய வாய்ப்பை இந்த இயற்கை உருவாக்கி கொடுக்கும். இதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஞானிகள் ரிஷிகள் எல்லாமே ஒரு விஷயம் நினச்ச உடனே நடக்கும், இவர்கள் சொன்னாலே அது பலிக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டில் இருப்பாங்க. அப்போது இது இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ நம்ம இன்றைக்கி வாழும் இந்த சூழல், அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், நிறைய கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறோம், அதுலேருந்து நிறைய எண்ணங்கள் வருது. இப்படி நிறைய விஷயங்கள் வருவதனால நிறைய எண்ணங்கள் நடக்காமல் இருப்பது நன்மைக்கே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ நேச்சுரலாகவே எப்போ அந்த மன அலைச்சல் வேகம் குறைவாக இருக்கும் அப்படின்னா தியானம் பண்ணும் பொழுது. இன்னும் சில தியான முறைகளில் அந்த தியானம் முடித்ததுக்கப்புறமா ஆழ்மனக்கட்டளையை பயன்படுத்த சொல்வார்கள். எதற்காக அப்படின்னா அந்த அலைச்சல் வேகம் குறைவாக இருக்கும் பொழுது அந்த ஆழ்மனக்கட்டளை அபரிமிதமாக வேலை செய்யும் அப்படிங்கிறது நிறைய ஞானிகள் மகான்கள் சொல்லி வைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். சரி, பை நேச்சுரலாகவே காலையில் எழுந்தவுடன் நம்ம மன அலைச்சல் வேகம் குறைவாக இருக்கும். அப்போ ஆழ்மனக்கட்டளையோ விஷுவலைசேஷனோ இந்த மாதிரி ஏதாவது நமக்கு அந்த தேவையான உணர்வுடன் ஒரு விஷயத்தை நிச்சயத்தன்மையோடு சிந்திப்பது அபரிமிதமான பலன்களை கொடுக்கும். சரி, அடுத்தது மூன்றாவது முக்கியமான கேள்வி, நான் இலக்கை எப்படி நிர்ணயிப்பது? மெட்டீரியலிஸ்டிக் கோல் நிர்ணயிப்பதா, இல்லை என்னுடைய ஒரு பிஸ்னஸை வளர்வதற்கு அந்த பிஸ்னஸில் வேறு விதமான கோல்களை நம்ம நிர்ணயிப்பதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதை இன்னொரு வகையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கீங்க. அந்த டியூஷன் சென்டரில் ஒரு 10 பேர் இருக்காங்க. இப்போ உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னா, எனக்கு மாதம் ஒரு 5 லட்ச ரூபா எனக்கு ரெவென்யூ வேணும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நினைக்கிறீங்க. அதை குறித்து கற்பனை செய்கிறீங்க, அதை குறித்து நீங்கள் நிறைய செயல்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய அனைத்து திறமைகளுமே இந்த 5 லட்ச ரூபாவில் அடங்கிடும். அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, தெளிவாக இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறது எப்படி, இதே 1000 ஸ்டூடெண்ட்ஸாக கொண்டு வரது எப்படி ஆன்லைனில் பல 100 1000 பேர்த்துக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறது இப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுல நீங்கள் டார்கெட் வச்சு அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரணுமா 50 லட்ச ரூபா வரணுமா அப்படிங்கிறது இந்த இயற்கை முடிவு செய்து கொள்ளும். இப்போ நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய செயல்பாடுகள் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் இருக்குது. அப்போது இதில் ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு நாம் செயல்படுவதன் மூலமாக நம்ம கண்ட்ரோலில் இல்லாத நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். அது முடிவு செய்து கொள்ளட்டும். ஏன்னா நீங்கள் அபரிமிதமான திறமை இங்கே காட்ட முடியும். இப்போ 1000 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொல்லித்தர முடியும். 1000 பேர்த்துக்கு நீங்கள் ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியும். 1000 பேர்த்துக்கு உங்களுடைய ஒரு பொருளை விற்க முடியும். இப்படி ஒரு இலக்கை வைத்து கொண்டால் 1000 பேர் 10,000 பேர் 1 லட்சம் பேர் இப்படி ஒரு இலக்கை வைத்து கொண்டால் போதுமானது. இந்த 1 லட்சம் பேர்த்தை அடைவதற்கு உண்டான பலன் இருக்குது பார்த்தீங்களா, அது 5 லட்சமாக இருக்கலாம், 50 லட்சமாக இருக்கலாம், 5 கோடியாக இருக்கலாம். நம்ம ஏன் அதை பற்றி கவலைப்படணும்? நிச்சயமாக இது அடைந்து விட முடியும். அப்போது இதுதான் இயற்கை ஒத்த எளிமையான, இதுதான் அற்புதமான வழி. நம்ம ஏன் முடிவு பண்ணணும்? நான் இத்தனை விஷயத்தை செய்கிறேன், எனக்கு இவ்வளோ கிடைச்சா போதும், நம்ம ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்? அப்போ இந்த நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுல முயற்சியை விட்டு நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து இதில் செயல்படுவது தான் மிகச்சிறந்த விஷயமாக அமையும். இது நல்ல ரிசல்ட்டும் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த 3 விஷயங்களும் ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.